വേദസ്വരൂപനാണ്. ഇവിടെ സാമവേദികളും ഋഗ്വേദികളുമാണ്. പ്രധാന വഴിപാടെന്ന് പറഞ്ഞാൽ പാർവള്ളിമാലയും പാൽപ്പായസവുമാണ്. പാർവള്ളിമാല പാൽപ്പായസം. അതിൻ്റെ ഐതിഹ്യം എന്താ വെച്ചാൽ ഇവിടെ ആ പാൽപ്പായസത്തിൽ മധുരം ചേർക്കാറുണ്ട്. മധുരം ചേർക്കാത്ത പായസം. പായസം വേദമാണ് മധുരം എന്നാണ്. ഇവിടെ 2 കുളത്തിൽ കുളിച്ചിട്ടാണ് ശീലാവത്ത് കയറാൻ പാടുന്നത്. അത് ആദ്യം പുറത്തെ കുളത്തിൽ കുളിക്കും, എന്നിട്ട് പിന്നെ അത് കഴിഞ്ഞ് അകത്തെ ഈ തീർത്ഥക്കുളത്തിൽ കുളിക്കും. വില്ലുമംഗലത്ത് സ്വാമിയാരെ വില്ലുമത്ത് ഇവിടെ വന്നപ്പോൾ, ഇവിടെ തിരുവില്ലാമല അറിയാലോ, അവിടുന്ന് ഇവിടെ വന്നപ്പോൾ ശ്രീലകത്ത് ഭഗവാന്റെ ചൈതന്യം என்ன சொல்கிறது, ரொம்பவே வரப்பட்ட ஒரு கோவில். இன்றைக்கி அதிகமாக தெரியாமல் இருக்குது. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் வெளியில், அதாவது கேரளாவில் இந்த பகுதியை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ഇവിടെ വലിയ ആഘോഷങ്ങളില്ല. ഇവിടെ ഒരു സൈലന്റ് മൂഡാണ് ഇവിടെ. അതുകൊണ്ടാണ് പലർക്കും ഇവിടെ ഒരു പ്രത്യേക വൈബ് ഉണ്ടെന്നൊക്കെ പറയുന്നുണ്ട്. സുരാനന്ദോ ഗോവിന്ദോ ഗോവിതാംബതി മരീചർധമനോഹം സത്സുവർണോ പുരുഗോത്രം. பாஞ்சால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஆலயம், பாஞ்சால் கிராமம், திருச்சூர் மாவட்டம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கேரளாவுடைய பழமையான கோவில்களையோ அதனுடைய பல சுவாரஸ்ய தகவல்களையோ தொடர்ந்து நாம பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த வாரம் நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டம் தாங்க. சரியா சொல்லணும்னா திருச்சூர் மாவட்ட பகுதியான சேலக்கரால இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற பாஞ்சால்னு சொல்லக்கூடிய அழகான குட்டி சொர்க்கமான கிராமத்துல தான் இந்த அருமையான ஆலயம் அமைஞ்சிருக்குது. அதே நேரத்துல பாலக்காடு மாவட்ட பகுதியான ஷொர்ணூர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூர இடைவெளியில தான் இந்த ஆலயமும் அமைஞ்சிருக்குது. 2 மாவட்ட எல்லை பகுதியில இருந்து மிடில்ல, அதாவது நடுப்பகுதியில தான் அழகான இந்த பாஞ்சால் கிராமம் அமைஞ்சிருக்குது. இந்த ஊரு உண்மையாவே ஒரு சொர்க்கம் தாங்க. பட் ஒரு தனி அமைதி நிறைஞ்ச இயற்கையோட ஒன்றிணைந்த சொர்க்கம்னு கூட சொல்லலாம். நம்ம பதிவுகளில் நான் நிறைய ஆலய பதிவுகள் பதிவேற்றம் செஞ்சிருந்தாலும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸ் அண்ட் புது விதமான அனுபவங்களை கொடுத்துருக்குது. ஆனால் இந்த ஆலயத்துடைய ஃபீல் இருக்கே, நான் 2வது முறையாக இப்படி ஒரு அழகான சொர்க்கம் போல ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரியான அனுபவம் ஆல்ரெடி நம்ம பதிவில் இருக்கிற புதுக்குளங்கரா பகவதி ஆலயமான ஜலதுர்கா ஆலயத்தில் அனுபவிச்சிருக்கேன். பட் அதை விட இங்கே கொஞ்சம் கூடுதலாக தான் அனுபவிச்சிருக்கேன். சரி வாங்க, இன்னைக்கான பாஞ்சால் ஆலயத்தை பற்றி பார்க்கலாம். சுமார் 2000 வருஷம் பழமையான ஆலயம். இன்னைக்கும் தன்னுடைய பழமையை விடாம தாங்கி பிடிச்சிட்டு இயற்கையோட சேர்ந்து இப்படி உங்க முன்னாடி கம்பீரமான பழமைத்தன்மையோடு நிக்குது. இந்த ஆலயம் ரொம்பவே அரிதான ஆலயம். அதற்கு காரணங்களும் இருக்குது. இப்படிப்பட்ட ஆலயங்கள் உண்மையா சொல்றேன், கண்டிப்பா வாழ்நாள்ல ஒரு முறையாவது எல்லோரும் தரிசனம் பண்ணணும். அதுவும் கேரளாவில் அநேகமான இடங்கள்ல இந்த மாதிரியான பழமையான ஆலயங்கள் ரொம்பவே மறைஞ்சுதான் இருக்குது. அதுல இந்த ஆலயமும் ஒண்ணு. ஆனா இன்னைக்கு இந்த ஆலயம் நம்ம கண்ணில் பட்டுருச்சு. அதுக்கு நாம முதல்ல இங்க இருக்கிற அந்த இறைவனுக்கு நம்மளுடைய நன்றியை காணிக்கையா அவரது திருவடிக்கு சேர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த ஆலயமானது பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பரந்தாமனான வைணவ கடவுளான நம்ம எல்லோரையும் காப்பாற்றுகின்ற பெருமானான சாட்சாத் அந்த லக்ஷ்மி நாராயணன் குடிகொண்ட ஆலயம் தான் இது. ஆமாம்,
அந்த நாராயணன் வேறு யாரும் இல்லைங்க, சிவபெருமானுக்கு இணையான சக்தியாக சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானுடைய அவதாரம் தான் இந்த நாராயணன். அதுவும் லக்ஷ்மி நாராயணனாக குடிகொண்டதுதான் இந்த பாஞ்சால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆலயம். பிரபஞ்சத்துல உலகம் தோன்றிய முதலே நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய அறிவுக்கு முக்கியமான வேதங்கள் முன்னரே தோன்றியதுன்னு நம்ம எல்லோரும் கண்டிப்பா தெரிஞ்சதுதான். காரணம், இந்த வேதங்கள் அனைத்தும் முனிவர்களால் எழுதப்பட்டது. அதாவது 4 முனிவர்களால முன்னாடியே எழுதப்பட்டுருச்சு. அதுக்கான ஆதாரங்களா இருக்கிறது தான் நாம தெரிஞ்சுக்கிட்ட ரிக், யசு, சாம, அதர்வண வேதங்கள். அந்த வேதங்கள் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் இயங்கிட்டு வருது. இந்த ஒவ்வொரு வேதங்களும் நமக்கு ஒவ்வொரு வகையில பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். அதே நேரம் வேதங்களை பேசினா அதுக்கு நேரம் ரொம்ப எடுத்துக்கும். ஸோ நம்ம வேத முக்கியத்துவம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அப்படிப்பட்ட வேதங்களை முக்கியத்துவமா வச்சு அமைஞ்ச ஆலயம் தான் நம்மளுடைய இந்த பாஞ்சால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆலயம். அதுல ரிக்வேதமும் சாமவேதமும். ஆனா கூடுதல் மையம்னா சாமவேதம் அடிப்படையில தான் இந்த ஆலயம் காணப்படுது. ஆலயம் தோன்றிய காலத்துல இருந்து இந்த 2 வேதங்கள் கொண்டுதான் இங்குள்ள இறைவனுக்கு பூஜைகள் செய்யப்படுது. ஒரு காலத்துல இந்த ஆலயம் அதிகமா எல்லோராலையும் அறியப்பட்ட ஆலயமா காணப்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஆலயத்துல 2 வேதங்களையும் கற்பிக்கும் பாடசாலையாக இருந்து வந்திருக்குது. பொதுவா வேதங்கள் என்பது புனிதம் நிறைஞ்சதாகவும் சொல்லப்படும். அப்படிப்பட்ட வேதங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களை இன்னும் புனிதமிக்க பகுதி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுவும் அந்த வேதங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய கோவில்களை இன்னும் ரொம்பவே சிறப்பான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில காணப்பட்டது தான் இந்த பாஞ்சால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆலயம். பண்டைய காலங்கள்ல இந்த ஆலயம் அதிகமாவே அறியப்பட்டு இருந்துச்சு. காரணம் அன்றைய சூழல் அமைப்பு. ஆனா இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றம் கடந்து நாம போயிட்டு இருக்கிறதால இந்த மாதிரி முக்கியமான ஆலயங்கள் நம்முடைய கவனங்கள்ல கடந்து மறந்து போயிட்டு இருக்கோம். ஆனா சில மூத்த பெரியோர்கள், உள்ளூர் வாசிகள், ஆன்மீக வாசிகளுக்கு மட்டுமே இந்த ஆலயம் இன்னைக்கும் அவங்க கவனங்களுக்கு ஈர்க்கப்பட்டு வருது. அதிகமா வேதங்கள் கற்பிக்கப்பட்ட இந்த இடத்துல இன்னைக்கு குறைவான குருமார்களும் கற்பிக்கக்கூடிய ஆட்களும் ரொம்பவே குறைவா காணப்படுறாங்க. ஏன், வேதங்கள் படிக்கும் சூழலும் எண்ணமும் இன்னைக்கான குழந்தைகளுக்கு இல்லாம போயிடுச்சு. என்னதான் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து இருந்தாலும் இந்த பாஞ்சால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆலயம் தன்னுடைய பழமையில இருந்து வெளிவராம இன்னும் கம்பீர தோற்றத்துல தான் இருந்து வருது. சாதாரணமா சிவன், தட்சிணாமூர்த்தி போன்ற ஆலயங்கள்ல தான் வேதங்கள் படிக்கும் இடமா நாம பார்த்திருப்போம். ஏன், ஆல்மோஸ்ட் நம்ம பதிவுல சுகபுரம் தட்சிணாமூர்த்தி ஆலயத்தை பார்த்திருப்போம். இது விஷ்ணு பகவானான லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்துல வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடமா நாம பார்க்கிற முதல் பதிவு இதாத்தான் இருக்கும். இந்த பாஞ்சால் லக்ஷ்மி நாராயணன் ஆலயம் அழகான கிராமத்துல அமைஞ்சிருக்குது. ஆலயத்துடைய பிரதான வாசல் கிழக்கு மற்றும் மேற்கு வாசலாக காணப்படுது. அதுல அதிகமான பக்தர்கள் பயன்படுத்துறது மேற்கு வாசல் தான். காரணம், சாலை வசதி மேற்கு வாசல் வரை இருப்பதால மட்டும்தான். முந்தைய காலத்துல இருந்து அதிகமா பயன்படுத்தப்பட்டது கிழக்கு வாசல் நடைப்பகுதி தான். பிரதான நுழைவாசல் கிழக்கு பகுதி என்பதால கிழக்கு கோபுரம் முன்பகுதியில ஒரு அழகான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பசுமை நிற குளமும் காணப்படுது. நார்மலா ஆலயத்துக்கு செல்லக்கூடிய நாம முதல்ல இந்த குளத்துல கை கால் கழுவிட்டு அல்லது குளிச்சுட்டு இந்த ஆலயத்துக்கு நுழையலாம். கிழக்கு கோபுரம் பகுதியை நாம கடக்கும் போது கோபுரத்தினுடைய மேல் பகுதியை நாம பார்த்தா கண்டிப்பா தெரியும் இந்த ஆலயத்துடைய பழமை மிக்க கட்டிட சிற்பங்களையும் அதனுடைய ஆயுட்காலத்தையும். அதன் பிறகு ஆலயம் உள்ள நாம செல்லும் போது கிழக்கு கோபுரத்தினுடைய இடப்பக்க சோற்றுல, அதாவது ஆலயத்துடைய மெயின் வாசலான கிழக்கு கோபுரத்துடைய இடது பக்க உள் சுவற்றுல லக்ஷ்மி நாராயணனுக்கு அர்ப்பணித்த வேத மந்திரங்கள் வரிகள் சுவற்றுல இடம் பெற்றிருக்கும். அதன் பிறகு கிழக்கு வாசல் பலிபீடங்கள்ல பார்க்கலாம். இந்த ஆலயத்துல கிழக்கு கோபுரம் உள்ள நுழைஞ்சதும் வலது பக்கத்துல ஒரு சிறிய அளவிலான தீர்த்த குளம் ஒன்று அமைஞ்சிருக்குது. இந்த குளம் ஆலயத்துல ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. உண்மையாவே அந்த தீர்த்த குளம் அவ்வளவு தூய்மையாகவோ கண்ணாடி மாதிரியோ உள்ள இருக்கிற மீன்கள் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு சுத்தமா அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துல இன்னும் சிறப்பா பேசப்படுறது பிரதான மூலவரான லக்ஷ்மி நாராயண பகவான் அமைஞ்சிருக்கிற இந்த வட்டக்கோவில் கருவறை தான். இந்த கருவறையை சுற்றி கேரளத்துடைய அடையாளமான பாரம்பரியமிக்க கேரள கைவண்ண ஓவிய சித்திரங்கள் காணப்படுது. ஆதி காலத்துல இருந்து இந்த ஓவியங்கள் பாதுகாத்து வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ சமீப காலத்துல தான் இந்த ஆலயத்துடைய இந்த கருவறை ஓவியங்கள் எல்லாமே, அதாவது கருவறை சுற்றுச்சுவர் ஓவியங்களை புதுப்பித்தல் செஞ்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா முந்தைய காலங்கள்ல இந்த மாதிரி ஓவியங்கள் எல்லாமே
பெயிண்டிங்கில் வரையப்படுறது இல்லையாமா. அந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பலவிதமான வண்ண கலர் கொண்ட கற்களை வச்சு தான் இந்த சுவரோவியங்கள் வரையப்பட்டதாக இங்க இருக்கிற பக்தர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பழமையை கொண்டது தான் இந்த கருவறை சுவரோவியம். அதே நேரம் இந்த கைவண்ண ஓவியங்கள் எல்லாமே 11 வருஷ சரித்திரங்கள் கொண்டதாக அதனுடைய ஆயுட்காலம் சொல்லப்படுது. இங்க இருக்கிற பகவான் லக்ஷ்மி நாராயணனோட சக்தியை இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் கண்கள்ல தாராளமா பார்க்கலாம். ஏன் இப்போ இந்த பதிவுல இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய நேரத்துல இசை வாத்தியம் வாசித்த ஒரு நபர் அவருடைய பக்தி நிலைப்பாட்டை தன்னுடைய ஆத்மார்த்தமான மனசுலையோ பாடல் வரிகள்லையோ இசை தாளங்கள்லையும் தனது கண்ணீரா தெளிவா காண்பிச்சிருப்பாரு. இது மற்ற பக்தர்களுடைய கண்களையும் தெளிவா காண முடியும். அவ்வளவு அருமையான வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இங்க போகும்போது நீங்க எல்லாரும் கண்டிப்பா உணர்வீங்க. இங்க இருக்கக்கூடிய பிரதான மூலவரான லக்ஷ்மி நாராயணன் 4 அடி உயரத்துல மரச்சிற்பத்துல விஷ்ணு ரூப அமைப்புல தான் காட்சி கொடுக்கிறாரு. அந்த மூலவர் சிலை உண்மையாவே ரொம்ப பழமைத்தன்மை உடையது. அதனை நாம உத்து பார்த்தா மட்டும்தான் அதை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு, மூலவருடைய முகமும் உற்று பார்த்தால் மட்டும்தான் அவருடைய அனைத்து தரிசன காட்சிகளும் நம்மளால காண முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆலயத்துல பல சிறப்புகள் இருக்குது. ஆலயத்துடைய குளங்கள், பிரதான மூலவர், ஆலயத்துல சிறப்பு சடங்கு பூஜைகள், விசேஷமிக்க வழிபாடுகள், அபூர்வமாக இருக்கிற நைவேத்திய பிரசாதங்கள் போன்றவைகள் தான். இவை எல்லாத்தையும் ஆலயத்தினுடைய நிர்வாகி ஒவ்வொன்றா நமக்கு இன்னும் தெளிவா விளக்கி எடுத்து சொல்லியிருக்கிறாரு இந்த காணொளி பதிவுல. அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு கீழே 2 கீழட கோவில்கள் காணப்படுது. அதுல ஒண்ணு இப்ப பாக்குற காட்டில்காவு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் ஆலயமும், இன்னொன்னு ஐயப்பங்காவுன்னு சொல்லக்கூடிய ஆலயமும் தான். இந்த காட்டில்காவு சிவன் ஆலயம் லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்துல தெற்கு பகுதியில ஒரு 200 மீட்டர் தொலைவில் வயல்வெளியை கடந்து ஒரு சிறிய குன்று மேலதான் காணப்படுது. சொல்ல போனா அந்த பகுதிகள் அனைத்தும் அடர்ந்த வனப்பகுதியா தான் காணப்படுது. இங்க சிவனோட சேர்ந்து மொத்தமா 18 பிரதிஷ்டை தெய்வங்கள் காணப்படுது. காட்டுக்குள்ள அமைஞ்ச ஆலயம் என்பதாலேயோ என்னமோ இந்த ஆலயத்துக்கு காட்டில்காவு அப்படின்னு பெயர் காணப்படுது. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மற்றொரு கோவிலான ஸ்ரீ ஐயப்பன் காவு ஆலயம். இந்த ஆலயம் நம்மளுடைய லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்துல இருந்து மேற்கு பகுதியில ஒரு 500 முதல் 700 மீட்டர் தூரத்துல அருமையான இடத்துல அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயத்துல கேரளத்துடைய காவல்காரனான அதாவது ஐயப்பன் பகவான் தான் இங்க கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்காரு. அதே நேரம் மலையாளம், தமிழ் போன்ற நிறைய சினிமா படங்கள் எடுக்கப்பட்ட இடம்தான் இந்த ஐயப்பன் காவு ஆலயம். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த ரஜினி நடித்த முத்து படத்துல இடம்பெற்றிருக்க குழுவாலி பகுதியே இதுதாங்க. ஆக்சுவலா குழுவாலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரே கேரளாவில் இல்லைங்க. இந்த பாஞ்சால் பகுதி ஐயப்பன் காவு தான் அந்த படத்துல குழுவாலியா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆலயம் மட்டும் இல்லைங்க, இந்த பாஞ்சால் பகுதியில் இருக்கிற 3 ஆலயங்களுமே ஒரு சொர்க்கம் நிறைந்த பகுதின்னு தான் சொல்லணும். இப்பேற்பட்ட இடத்துல பலாயிரம் வருஷங்களா குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயணன் மற்றும் அதனுடன் சேர்ந்த இந்த மற்ற ஆலயங்களையும் நீங்க கண்டிப்பா ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய மனசுல ஒரு விதமான மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும். சரி, வாங்க தொடர்ந்து பதிவுகளை பார்க்கலாம். ஓ நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஸோ எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வாரம் கோவில் பயணம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேரளா மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டம் வந்திருக்கோம். ஸோ கடந்த வாரம் நம்ம பாலக்காடு பார்த்தோம். இந்த வாரம் வந்துட்டு கேரளா மாநிலத்தில் திருச்சூர் ஜில்லையில் வந்திருக்கோம். அதாவது திருச்சூர் பகுதியில் கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான கோவிலாக பேசப்பட்ட ஒரு கோவில், பழங்காலத்தில் எல்லாரும் ரொம்பவே வரப்பட்ட ஒரு கோவில் இன்னைக்கு அதிகமாக தெரியாமல் இருக்குது. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் வெளியில், அதாவது கேரளாவில் இந்த பகுதியை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது குறிப்பிட்ட சில நபர்களுக்கு தவிர மற்ற மக்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் தமிழ்நாட்டிலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வேதங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ரிக், யசு, சாம, அதர்வன. ஸோ அப்படிப்பட்ட வேதங்கள் சொல்லி கொடுத்த, அதாவது எல்லா வேதமும் கிடையாது, அதில் ஒரு வேதம், முக்கியமான ஒரு வேதம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு கோவிலில் இந்த கோவில், அதுக்கு சாட்சியாக அமைஞ்சிருக்கக்கூடியதான் இந்த கோவில். இந்த கோவில் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஷொர்ணூர் பக்கத்தில் தலப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாலுகா. ஸோ அந்த தலப்பள்ளியில்
பாஞ்சால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாயத்து. ஸோ இந்த பாஞ்சால் அப்படின்ற ஒரு கிராமம் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு அழகான பசுமையான கிராமம். ஸோ இந்த பசுமையான கிராமத்தில் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெருமாளுக்கான கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் தான். அருமையான கோவிலுங்க, ரொம்ப பழமையான கோவிலும் சரி. இந்த கோவிலில் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, காலையில் வந்த உடனே அவ்வளோ அருமையான காட்சிகள் என் கண்ணு நிறையா தெரிஞ்சுது. அதே மாதிரி அந்த பெருமாளுடைய தரிசனமும் நல்லாவே இருந்தது. ஸோ இப்போது இந்த கோவில் நமக்கு ஷூட் எடுக்க பெர்மிஷன் கொடுத்தது இந்த கோவிலுடைய மேனேஜர். இவங்க தான் நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போது இந்த கோவிலை பற்றின சரித்திர விசேஷங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம் ஏட்டா. നമസ്കാരം. നിങ്ങളുടെ പേര് പറഞ്ഞത് ഏട്ടാ? എൻ്റെ പേര് നീലകണ്ഠൻ നമ്പൂതിരി. ഇവിടുത്തെ മാനേജർ ഏട്ടാ? ഈ പാഞ്ഞാൾ ദേവസ്വം ലക്ഷ്മീനാരായണ ക്ഷേത്രം മാനേജറാണ്. ശരി. ഈ പാഞ്ഞാൾ ലക്ഷ്മീനാരായണ ക്ഷേത്രം 7 ഇല്ലങ്ങളിൽ നമ്പൂതിരി ഗൃഹങ്ങളിലെ ഊരായ്മയിലുള്ളതാണ്. അതിനെയൊക്കെ എല്ലാം കൂടിയിട്ട് ഊരാളയോഗം എന്നുള്ളൊരു ട്രസ്റ്റാണ് ഇതിൻ്റെ ഭരണം കൈയാളുന്നത്. അതിൽ നെല്ലിക്കാട് മാമണ്ടുമന എന്നുള്ള അവിടുത്തെയാണ് ഞാൻ. ഇപ്പോൾ ഈ ദേവസ്വത്തിൻ്റെ മാനേജർ ഞാനാണ്, നീലകണ്ഠൻ നമ്പൂതിരി. ശരി ശരി ശരി. ഏട്ടാ, നമ്മുടെ ഒരുപാട് പഴക്കമുള്ള അമ്പലമാണ് ഇത്, ഈ ലക്ഷ്മി നാരായണ ക്ഷേത്രം. ഈ ക്ഷേത്രത്തെക്കുറിച്ച് ചരിത്രങ്ങളും ഇവരുടെ ഐതിഹ്യ പ്രത്യേകതകളെ കുറിച്ച് പറയുക ഏട്ടാ. ഈ ക്ഷേത്രം പാഞ്ചാല രാജാവ് പ്രതിഷ്ഠിച്ചതാണെന്നാണ് അതിൻ്റെ ഐതിഹ്യം. ഏകദേശം ഒരു 2000 വർഷത്തോളം പഴക്കമുണ്ടെന്ന് കണക്കാക്കിയിട്ടുണ്ട്. ഇവിടെ മനോഹരമായ ചുവർച്ചിത്രങ്ങൾ, ആ ചുവർച്ചിത്രങ്ങൾ തന്നെ 500 അടുത്ത് വർഷങ്ങൾ പഴക്കമുള്ളതാണ്. അതിപ്പോൾ അടുത്ത കാലത്ത് റിനോവേറ്റ് ചെയ്തു. അപ്പോഴാണ് ഇതിൻ്റെ ഏകദേശം ഇതിൻ്റെ സമയം കണക്കാക്കിയത്. ഇവിടുത്തെ മൂർത്തിയായ ലക്ഷ്മീനാരായണ ഭഗവാൻ വേദസ്വരൂപനാണ്. ഇവിടെ സാമവേദികളും ഋഗ്വേദികളുമാണ് പ്രധാനമായിട്ടുള്ളത്. പണ്ടുകാലം മുതൽ സാമവേദികൾ പകുതി ഋഗ്വേദികൾ അങ്ങനെയാണ്. അതിൽ ഈ ജൈമിനീയ സാമവേദികളുടെ ആസ്ഥാന ക്ഷേത്രം കൂടിയാണ് ഇത്. ഞാൻ ഒരു ഓദിക്കനാണ്, നെല്ലിക്കാട് മോന. ഇനി മുട്ടത്തുകാട് മോന എന്ന് വേറൊരു ഓദിക്കനാണ്. ഇവിടുത്തെ ഊരാളനാണ്. ഇവിടെ വേദസേവയാണ് ഇവിടുത്തെ പ്രധാനം. ഇവിടെ ഉത്സവങ്ങളോ അങ്ങനെയൊന്നുമില്ല. പ്രധാന ഉത്സവം ശുദ്ധികളൊക്കെ നടക്കുന്നത് തുലാമാസ തിരുവോണത്തിനാണ്. അന്ന് ഇവിടെ ശുദ്ധികളും അതുപോലെ ഹോമങ്ങളും കർമ്മങ്ങളും തിരുവോണൂട്ട് ഇവിടുത്തെ ഒരു പ്രധാനമാണ്. അനവധി ആൾക്കാർ ഇവിടെ ഈ തിരുവോണൂട്ടിന് വേണ്ടി എത്തിച്ചേരാറുണ്ട്. അതുപോലെ ഇവിടുത്തെ പ്രധാന വഴിപാടെന്ന് പറഞ്ഞാൽ പാർവള്ളിമാലയും പാൽപ്പായസവുമാണ്. പാർവള്ളിമാല പാൽപ്പായസം. അതിൻ്റെ ഐതിഹ്യം എന്താ വെച്ചാൽ, ഈ ലക്ഷ്മീനാരായണ ഭഗവാനെ ഇവിടെ പ്രതിഷ്ഠിച്ചിട്ട് ആദ്യം ചാർത്തിയ മാലയാണ് ഈ പാർവള്ളിമാല എന്നത്. അത് ഈ പാഞ്ഞാട് പ്രദേശത്ത് മാത്രമാണ് അത് ലഭ്യമായിട്ടുള്ളത്. ഇപ്പോഴും അങ്ങനെ തന്നെയാണ്. അതുപോലെ പ്രതിഷ്ഠിച്ചു കഴിഞ്ഞ് അടുത്ത് കണ്ട പശുവിൻ്റെ പാല് കൊണ്ട് പെട്ടെന്ന് ഉണ്ടാക്കിയിട്ട് നേദിച്ചതാണ് ഈ പാൽപ്പായസം. അതുകൊണ്ട് തന്നെ ഇവിടെ ആ പാൽപ്പായസത്തിൽ മധുരം ചേർക്കാറുണ്ട്. മധുരം ചേർക്കാത്ത പായസം വേദമാണ് മധുരം എന്നാണ്. അങ്ങനെയാണ് അതിൻ്റെ സങ്കല്പം. ശരി ശരി ശരി. അതുകൊണ്ട് എത്രയോ കാലങ്ങളായിട്ട് ഇവിടെ ഈ പാൽപ്പായസത്തിൽ മധുരം ചേർക്കാറുണ്ട്. അതിവിടുത്തെ മാത്രം ഒരു പ്രത്യേകതയാണ്. ഈ പാർവള്ളിമാലയും പാൽപ്പായസവും അത് വഴിപാടായിട്ട് അനവധി ആൾക്കാർ ബുക്ക് ചെയ്യാറുണ്ട്. അതുപോലെ ഇവിടെ സന്താന ലബ്ധിക്ക്, അതുപോലെ മംഗല്യഭാഗ്യത്തിന് അതിവിടുത്തെ ഒരു പ്രധാനമാണ്. പിന്നെ ഇവിടുത്തെ പ്രധാന ഇത് എന്താ വെച്ചാൽ വാരമിരിക്കലൊക്കെയാണ്. ഋഗ്വേദ വാരമുണ്ട്, സാമവേദ വാരമുണ്ട്. അപ്പോൾ അത് ഈ വൈകുന്നേരം വേദസേവയാണ് ഈ വാരം എന്നുള്ളത്. അത് പണ്ട് മുതൽ തന്നെയുള്ളതാണ്, എപ്പോഴും നടന്നു വരാറുണ്ട്. ഈ സാധാരണ തുലാമാസ തിരുവോണം, അതുപോലെ ഈ പ്രതിഷ്ഠാദിനം. ഇവിടെ പ്രതിഷ്ഠാദിനം മിഥുനമാസത്തിൽ മകം നക്ഷത്രമാണ്. അന്ന് ഇതേപോലെ വാരമുണ്ട്. മുമ്പൊക്കെ ആണെങ്കിൽ ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഉണ്ടാകുമായിരുന്നു. ക്ഷേത്രത്തിലെ മണ്ഡപത്തിൽ ഭഗവാന് അഭിമുഖമായിരുന്നാണ് ചെല്ലുക. ഈ വാരം ജപിക്കുന്ന സമയത്ത് ഭഗവാനും
ഭാരമിരിക്കുന്ന ആൾ നേരിട്ട് അതിനെ ക്രോസ് ചെയ്യാൻ പാടില്ല. നമസ്കാര മണ്ഡപത്തിലിരുന്ന് ഭഗവാനെ നോക്കിയിട്ടാണ് ചെല്ലുക. ആ സമയത്ത് ആരും ക്രോസ് ചെയ്യാൻ പാടില്ല എന്ന് പറയാം. ക്ഷേത്രം ശാന്തിക്കാരൻ കൂടി ക്രോസ് ചെയ്യാൻ പാടില്ല. അത്രയും ദിവ്യമായിട്ടുള്ളതാണ്. പിന്നെ നമ്മുടെ ദേവന്റെ പ്രത്യേകത ഇവിടെ ഏത് രൂപത്തിലാണ് ദേവൻ ഇവിടെ ലക്ഷ്മി ഭഗവതിയെ മടിയിലിരുത്തിയിട്ടുള്ള ആ രീതിയിലാണ് ഇവിടെ. വിഗ്രഹം വിഷ്ണുവിൻ്റെയാണ്. ലക്ഷ്മി ഭഗവതി സങ്കല്പമാണ്. പിന്നെ ഇവിടെ ഒരു പ്രത്യേകത വെച്ചാൽ ഒരു വൈകുന്നേരം ഒരു 4 മണി ആ സമയത്ത് ഇത് 10 കാണാൻ ലക്ഷ്മി നരസിംഹം അങ്ങനെയും കൂടിയുണ്ട്. ലക്ഷ്മി നരസിംഹ സങ്കല്പം കൂടിയുണ്ട്. അതുകൊണ്ടാണ് ഇവിടെ നേരെ കാണുന്ന ഈ കുളം ഗോപുരത്തു നിന്ന് നേരെ അതുപോലെ തന്നെ പാനകം വഴിപാട്. പാനകം ഈ നരസിംഹമൂർത്തിക്കാണ്. അതും ഇവിടെ വഴിപാട് പോകുന്നത്. അപ്പോൾ സാധാരണ ലക്ഷ്മി നാരായണൻ എന്നുള്ളതെങ്കിലും വൈകുന്നേരം ഒരു ചെറിയൊരു സമയത്ത് ലക്ഷ്മി നരസിംഹ രൂപമാണ്, അങ്ങനെ സങ്കല്പമാണ്. അതുകൊണ്ടാണ് ഈ പാനകം വഴിപാടും. അതുപോലെ ഈ ഗോപുരം കിടന്നാൽ നേരെ ഈ കുളവും. പട്ടാമ്പിയടുത്തുള്ള ഈക്കാട്ടുമനയാണ് അവിടുത്തെ ശങ്കരൻ നമ്പൂരിപ്പാടാണ്. ഇന്നിവിടെ ഉദയാസ്തമന പൂജയായിരുന്നു. അതിനാണ് ഇദ്ദേഹം ഇവിടെ എത്തിച്ചേർന്നത്. പണ്ട് പോലൊക്കെ തന്നെ ഈ ഈക്കാട്ട് നമ്പൂരിയാണ് ഇവിടുത്തെ ഈ താന്ത്രികാവകാശം. അപ്പോൾ എല്ലാ കാലത്തും ഇതുപോലെ ഉദയാസ്തമനവും അതുപോലെ ഈ തുലാമാസ തിരുവോണത്തിന് വിശേഷങ്ങൾക്കൊക്കെ ഈ തന്ത്രിമാർ വന്നിട്ടാണ് പൂജ ചെയ്യുക. ആ തന്ത്രി കുടുംബത്തിൻ്റെ പ്രതീതിയാണ് ഈക്കാട്ട് ശങ്കരൻ നമ്പൂതിരിപ്പാട്. നേരിട്ട് ഗോപുരം കടന്നാൽ കുളം ഉണ്ടാകുന്നില്ല. അതുപോലെ തന്നെ ഈ തീർത്ഥക്കുളം എന്ന് തോന്നുന്നുണ്ട്. ഈ തീർത്ഥക്കുളം എന്താ വെച്ചാൽ ഇവിടെ ഈ ശ്രീലക ശുദ്ധത്തിന് 2 കുളത്തിൽ കുടിക്കും. മേശാന്തി ആയാലും തന്ത്രി ആയാലും ശരി ഇവിടെ 2 കുളത്തിൽ കുളിച്ചിട്ടാണ് ശ്രീലാകത്ത് കയറാൻ പാടുള്ളത്. അത് ആദ്യം പുറത്തെ കുളത്തിൽ കുളിക്കും. എന്നിട്ട് പിന്നെ അത് കഴിഞ്ഞ് അകത്തെ ഈ തീർത്ഥക്കുളത്തിൽ കുളിച്ചിട്ടാണ് ശാന്തി ചെയ്യാൻ പാടുള്ളത്. അത്രയും പ്രാധാന്യം ഉണ്ടായിരുന്നു. തന്ത്രി ആയാലും ശരി മേശാന്തി ആയാലും ശരി ആരായാലും ഈ ശ്രീലാകത്തിൻ്റെ ഉള്ളിൽ കിടക്കണമെങ്കിൽ 2 കുളത്തിൽ കുളിക്കും. ഈ തിരുവോണമുട്ട് ദിവസം അവിടെ ഊട്ടുപുരയിൽ പാഞ്ഞാളപ്പൻ വിളമ്പി കൊടുക്കുന്നു എന്നുള്ളത് അത്രയും പ്രാധാന്യമുണ്ട്. കാരണം മുമ്പ് ഐതിഹ്യപ്രകാരം വില്ലുമംഗലത്ത് സ്വാമിയാരെ വില്ലുമുത്ത് ഇവിടെ വന്നപ്പോൾ ഇവിടെ തിരുവില്ലാമല നിങ്ങൾക്ക് അറിയാമല്ലോ, അവിടെ നിന്ന് ഇവിടെ വന്നപ്പോൾ ശ്രീലകത്ത് ഭഗവാന്റെ ചൈതന്യം കാണാനായിട്ട് അന്വേഷിച്ചപ്പോൾ ഊട്ടുപുരയിൽ ഭക്ഷണം വിളമ്പി കൊടുക്കുന്നത് അത്രയൊരു പ്രാധാന്യമുണ്ട്. അന്നദാനം വളരെ വിശേഷമാണ്. ഇവിടെ നട 4 മണിക്ക് തുറക്കും. 4 മണിക്ക്. ചില അമ്പലങ്ങളിൽ 5-6 മണിക്കാണ് തുറക്കുന്നത്. ഇവിടെ അങ്ങനെയാണ്. അന്ന് അപ്പം തന്നെ ആൾക്കാർ തൊഴാൻ കാത്തിട്ടുണ്ട്. മുമ്പ് 2:30-ക്കായിരുന്നു തുറക്കുക. അതായത് സരസ്വതി യാമം ഇവിടെ മാറിക്കഴിഞ്ഞാൽ അവിടെ അപ്പോഴേക്കും ഇവിടെ ആൾക്കാർ തൊഴാൻ വരും. 2:30-ക്ക് കുളിച്ച് ശാന്തിക്കാരെ 2:30-ക്ക് ആയിരുന്നു. ഇപ്പോൾ 4 മണിക്ക്. 4 മണി മുതൽ ഒരു 9 മണി വരെ ഉണ്ട്. 9 മണി വരെ. പിന്നെ വൈകുന്നേരം 5 മണി മുതൽ 7 മണി വരെ. 7:30 വരെ. അങ്ങനെയാണ് ഇവിടുത്തെ. പിന്നെ കീഴടമായിട്ട് ഒരു കാട്ടിൽക്കാവ് ശിവക്ഷേത്രമുണ്ട്. കാട്ടിൽക്കാവ് ശിവക്ഷേത്രം. അവിടെ ശിവനാണ്. ശിവനാണെങ്കിലും ഭഗവതി പലരും ഉണ്ട് കേട്ടോ. ഭഗവതി ഉണ്ട്. പിന്നെ സരസ്വതി പ്രതിഷ്ഠയുള്ള അധികം അമ്പലം ഉണ്ടാവില്ല. ഇവിടെ പ്രതിഷ്ഠയുണ്ട്. പിന്നെ വേറൊരു കീഴടം അയ്യപ്പൻകാവ്. അയ്യപ്പൻകാവിൽ ഷൂട്ടിങ്ങൊക്കെ സിനിമാ ഷൂട്ടിംഗ്. പിന്നെ നമ്മുടെ അമ്പലത്തിൽ നിന്ന് വരുന്നവർ അതായത് ബസ് റൂട്ടിൽ കൂടി കുറച്ചുകൂടി പറഞ്ഞു. ഇവിടെ ബസ് എന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പോൾ 2 തരത്തിൽ വരാം. തൃശ്ശൂരിൽ നിന്ന് വരുന്നവർ അല്ലെങ്കിൽ പാലക്കാട് നിന്ന് വരുന്നവർ. അതെ, തൃശ്ശൂരിൽ നിന്ന് വരുന്നവരാണെന്ന് വെച്ചാൽ തൃശ്ശൂർ ചേലക്കര റൂട്ട്. ചേലക്കര റൂട്ടിൽ മണലാടി എന്നുള്ള സ്ഥലമുണ്ട്. ആ മണലാടി ഇറങ്ങിയിട്ട് ഇത് വടക്കോട്ട് ഒരു 1.5 കിലോമീറ്റർ വന്നാൽ. ഇനിയിപ്പോൾ ഷൊർണൂരിൽ നിന്ന് വരികയാണെങ്കിൽ പാലക്കാട് നിന്ന് ഷൊർണൂർ വരികയാണെങ്കിൽ ഇവിടെ കലാമണ്ഡലം എന്നൊരു സ്ഥലമുണ്ട് ഈ ചെറുതുരുത്തിയിൽ. കലാമണ്ഡലം കഴിഞ്ഞ് തൃശ്ശൂർക്ക് കുറച്ചുകൂടി പോയാൽ വെട്ടിക്കാട്ടിരി എന്നുള്ള സ്ഥലത്ത് നിന്ന്
വലത്തോട്ട് വരും. ഓ ശരി 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 ശരി. വന്ന് അത് ഏകദേശം 2 കിലോമീറ്റർ കഴിഞ്ഞാൽ വിടും. ഓ ശരി. അതിൻ്റെ நடுக்கிலானோ. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு பழமையான கோவில் ஐயா சொல்லியிருப்பாரு. ரொம்ப பழமையான கோவிலும் கூட வேதங்களை சொல்லி கொடுத்த ரிக்வேதமும் சாமவேதம், அது அதிகமாக சாமவேதம். அப்படிப்பட்ட ஒரு கோவிலை இன்னைக்கு நமக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கும் சரி, நமக்கு இவ்வளோ விஷயங்களை சொன்னால் அண்ணனுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சேட்டா. ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க இந்த ரொம்ப பழமையான இந்த கோவில் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவிலுக்கு நீங்களும் வந்து தரிசனம் பண்ணி அந்த பகவானுடைய அருள்நிலத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.